அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு நான் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, குட்டிச்சாத்தான் பிரியும் முறை. அதாவது நம்ம சாத்தானை வச்சு ஏன் பண்றோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுல இத்தனை தெய்வங்கள் இருக்கு. நம்ம சாத்தானை வச்சு பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேஸ் கொஞ்சம் என்ட்ராவான கேஸ். அதனாலதான் நமக்கு அதாவது இந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃபரெண்டான கேஸ். ஆப்போசிட் பார்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஓயாம ஒரு கட்டு போடுவான். திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருப்பாங்க. சில பேர் நம்ம போட்டோம் நின்னுக்கிறோம், திருப்பி ஓயாம பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த விஷயத்தை எப்படி அடைஞ்சே தீர்வான்னு பண்றக்கூடியவங்க நம்மளும் ஈக்குவலா இருக்கணும்ல. அதுக்காண்டு தான் நம்ம அந்த விஷயத்த பண்றது. அவர் அடி அடிக்கிறாங்க அப்படின்னா அதை போட்டோம்னா அடுத்து மீறவே முடியாது அவங்களால. என்னதான் ஆனாலும் அடிக்கிறது. ஒரு வருஷம் ஆனாலும் தட்ட முடியாது. இதான் அதோடைய பூஜையோட இது. கட்டிட்டா அப்படின்னா கல்லு மாதிரி நீங்க ஏத்து. அதை பாத்தீங்க அப்படின்னா இது நம்மளோட அம்மா ஒரு கேஸ் வந்தாங்க. ஐயா வணங்க, என்னுடைய கணவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இதுல மாட்டிக்கிட்டாருங்கய்யா. நாங்களும் அதை நாங்கள் மீட் எடுக்கலாம்னு பார்க்க எங்களால முடியல அப்படின்னாங்க. நம்ம உடனே என்ன சொன்னோம்னா, என் கணவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ணோட பழக்கமா இருக்காரு. எங்க ஒரு தூரத்து சொந்தமா இருந்தாலும் நம்ம அது பாத்தீங்கன்னா நான் 3 வருஷம் பார்த்த முன்னாடில இருந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பழக்கம் இருக்கு அவளுக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா காசுன்னு கேட்டா கொண்டே கொடுத்துக்கிட்டே இருக்காராம். எவ்வளவு கேட்டாலுமே 5 லட்சமா இருந்தாலும் சரி, 10 லட்சமா இருந்தாலும் சரி. அந்த அம்மா பாத்தீங்கன்னா இவங்களும் சில ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 50 இடத்துல பாத்துருக்கோங்க. நாங்க 50 இடத்துல பார்த்தாலுமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பூஜை பண்ணிட்டு வரோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு நல்லா இருக்காரு. திருப்பி என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த அம்மா போய் ஏதோ பண்ணிடுது. அது போய் பாத்தீங்க அப்படின்னா திருப்பி எங்க கூட சண்டை போட்டு எங்கெல்லாம் அடிச்சு மண்டையெல்லாம் உடைச்சிட்டு ஏகப்பட்டாலும் அவருக்கே என்ன பண்றோன்னு தெரிய மாட்டுது. முழுக்க கொடினே இருக்காருங்கய்யா. முதல்ல குடிக்கவே மாட்டாரு, இப்ப கொடினே இருக்காரு. அந்த அம்மா என்ன பண்ணி வச்சிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவர் பேசின்னு போனது. அந்த அம்மா பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல போய் பார்த்து, கரெக்டான இடத்துல போய் பார்த்து என்ன பண்ணி வச்சிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, இவர் எப்ப காசெல்லாம் கொடுக்கணுமோ அப்படி கொடுக்குற மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் கொடுத்துட்டாரு. நகை பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. கொடுத்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா இவர் ஒரு இடத்துல பிரிச்சு கூட்டியாந்தாலும் ஒருத்தர் போறாங்க பண்றாங்க வைக்கிறாங்கன்னா கூட்டியாந்தாங்கன்னா உடனே அந்த விஷயத்த பண்ணிருக்கும் உங்களுக்கு. பண்ணோன்னு பாத்தீங்க அப்படின்னா சண்டை சச்சரவு பெரிய பிரச்சனையாகி மண்டையை உடைச்சு கேஸ் வரைக்கும் போயிருது. திருப்பி பார்த்தா அங்க போய் இருந்துகிட்டு திருப்பி வரைய மாட்டாரு. உங்க இடத்துல பண்ணாலுமே அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அம்மா உடனே அதை சரி பண்ணிக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா இவங்க சொத்து இழந்துட்டாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சாத்தான வச்சு பண்ணாதான் இந்த பூஜை கரெக்டான பூஜை அடிக்க முடியும். நம்ம கேட்டது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் போட்டோ கேட்டது. இது பாத்தீங்க அப்படின்னா குட்டிச்சாத்தான் வச்சு பண்ணு என்ன பண்ணுன்னு பாத்தீங்க அப்படின்னா, இது இந்த அம்மா இன்னொரு ஆள்கிட்ட பண்ணிட்டு இருக்கு பாத்தீங்களா. ஒரு ஆள்கிட்ட போய் பண்ணது பாத்தீங்களா, அந்த ஆள்கிட்ட போகவே விடாது. அந்த எண்ணமே தோணாது. இவர்கிட்ட இருக்க சுத்தமா இவர் நினைப்பே வராது கட்டிட்டோம்னா. அதான் குட்டி சாத்தனை வச்சு நம்ம கட்டுறது. குட்டி சாத்தனை வச்சு கட்டினோம்னா இது கரெக்டான முறையில் அந்த அம்மாவுக்கு ஒரு இடத்துல போய் பார்த்தா தானே தெரியும். ஒரு இடத்துல பார்த்தா தான் திருப்பி போன் பண்ணி பேசினா தானே அந்த நினைப்பே வராது. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அவர் என்ன சொன்னாங்க, ஐயா நாங்க இழந்த பணத்தை கொடுக்கணும் வாங்கணும். நாங்கள முதல்ல இவர் எவ்வளவு காசை கொடுத்துருக்காரோ, நகையும் பணமும் கொடுத்துருக்காரு. அது எவ்வளவு எனக்கு தெரியாது. அத்தனையும் கொடுக்கணும். இது முறைப்படி செஞ்சு கொடுத்தா இதை பாத்தீங்க அப்படின்னா இந்த பொம்மை எடுத்துட்டு போய் அயானத்தை வச்சு பதிச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பொருள் கொடுக்கணும். இதை அப்படியே கொடுத்துட்டோம் அப்படி பாத்தீங்கன்னா இந்த பூஜை 7 நாள் தான். 7 நாளைக்கு நடக்கக்கூடியதான் அவன் சாத்தானுடைய விஷயமே. நம்ம பண்ணி கொடுத்தா கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா 7 நாளைக்கு நல்ல ரிசல்ட். அந்த அம்மா என்னென்ன கொண்டாந்து வாங்கிச்சோ எல்லாத்தையும் இது பண்ணிச்சோ எல்லாத்தையுமே கொண்டாந்துச்சு. அவரே போய் வாங்கிட்டு வந்துட்டார் சண்டை போட்டு, பெரிய சண்டை. ஏன்னா நம்ம முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சண்டை நடக்க அங்கே போயிடுவாரு. ஏன்னா இங்கே ஒய்ஃபோட சண்டை போட்டு அங்கே போயிடுவாரு. அங்கே போனவனுக்கு அப்புறம் 15,000 இவங்க பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முழுமையா போய் சண்டை போட்டு அந்த பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டாரு. அங்க இருக்க பொருள் உள்ள லாக்கில் எடுத்துட்டு அவர் தெரியும் இவ்வளவு கொடுத்துருந்து கொண்டாண்டாரு. அந்த அம்மா என்ன சொன்னுச்சுன்னா, இனிமேல் கொண்டு இவர் போக கூடாதுங்க, எனக்கு கொண்டாண்டாரா நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன், பொருள் கொண்டாந்து கிடையாது. பேசாமலாம் இருக்காரு, அங்க சண்டை வேணா போகாம இருக்காரு. ஆனா இது பாத்தீங்க அப்படின்னா இப்ப நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாரு. வீட்டுலதான் கொண்டாந்து வச்சிருக்காரு. எங்க கூட நல்லா பேசுறாரு. இப்ப எந்த பிரச்சனையும் நல்லா தான் பேசுறாரு. இனிமேல் கொண்டு அவர் போகக்கூடாது. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, ஐயா நான் பூஜையே பண்ணி கிட்டத்தட்ட எத்தனையோ பேர்கிட்ட கொடுத்து என்னால பூஜை பண்ண முடியலன்னா கணவரை மீட் எடுக்கணுங்க சொல்ற அந்த அம்மாவுடைய கண்ணீரும் கழுக்கு தான் நம்ம இவ்வளவு எஃபெக்டா கொடுத்து நம்ம பண்றோம். நம்ம அந்த அம்மா என்ன சொன்னாங்க, ஐயா நான் பூஜையே பண்ணி கிட்டத்தட்ட எத்தனையோ பேர்கிட்ட கொடுத்து என்னால பூஜை பண்ண முடியலன்னா கணவரை மீட் எடுக்கணுங்க சொல்ற அந்த அம்மாவுடைய கண்ணீரும் கழுக்கு தான் நம்ம இவ்வளவு எஃபெக்டா கொடுத்து நம்ம பண்றோம். நம்ம இந்த கட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீ போய் 10 இடத்துல பண்ணாலும் ஜெயிக்க முடியாது.
எங்கே போனாலுமே யாராலையுமே இந்த விஷயத்த எடுக்க முடியாது. ஏன்னா அந்த விஷயத்தோடைய எஃபெக்ட் அப்படி, பொருள் அப்படி. திருப்பி போய் விஷயத்த என்ன அகற்றவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதான் அதனுடைய விஷயம். 3 வருஷம் அணைஞ்சதுக்கு அப்புறம் நம்மகிட்ட நல்லா தீர்வு வந்திருக்கு அவங்களுக்கு. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்றீங்க, என்னால் எடுக்க முடியல. நீங்க என்ன வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு விடுங்க, நானே உங்களுக்கு கூப்பிடுவேன் நான்.